அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேசப் போறோம் அப்படின்னா, வாழை திரைப்படம் குறித்து ஒரு சர்ச்சை இப்போ போய்க்கிட்டு இருக்கு. வாழை திரைப்படத்தினுடைய கதை குறித்து ஒரு பேசுபொருள் போய்க்கிட்டு இருக்கு. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். அதாவது இயக்குனர் மாரி செல்வராஜினுடைய வாழை திரைப்படம் வெளியாகி இன்னைக்கு தியேட்டர்ல சக்ஸஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு, வெற்றிகரமா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன்ங்கிறது வந்துகிட்டு இருக்கு. மாரி செல்வராஜனோட 4வது படைப்பா வாழை வந்திருக்குது. இதற்கு முன்னாடி அவருடைய 3 படைப்புமே அவர் வாழ்ந்தது, அவருடைய கதை, அவர் கேட்ட விஷயம், அவர் பார்த்த விஷயங்கள தான் படமா எடுத்திருந்தது. அது வந்து பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், 2வது படமா வந்த கர்ணனா இருக்கட்டும், அதற்கு பிற்பாடு மாமன்னனா இருக்கட்டும். அவர் முதல் முறையா எடுக்க நினைச்ச படமே வந்து என்னன்னா வாழை தான். அவர் இயக்குனர் ராம் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது வாழையினுடைய படத்தை தான் அவர் எழுதி இந்த படத்தை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அப்போ வந்து இயக்குனர் ராம் வந்து நீ முதல் படமாவே எடுக்க வேணாம். முதல் படமாவே இதை எடுத்த அப்படின்னா அது நீ இன்னும் இயக்குனராகவே ஒரு பெரிய சக்ஸஸாவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயக்குனராக வரல. முதல் படம் அதை எடுத்தால் வந்து வணிக ரீதியாக பெரும் தோல்வி அடைஞ்சு இதாகும். அதனால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுங்கன்னதுனால 3 படங்கள் எடுத்ததுக்கு பிற்பாடு வாழைங்கிற அவருக்கு ரொம்பவும் விருப்பப்பட்ட படமாக இருக்கக்கூடிய அந்த திரைக்கதையான வாழை படத்தை எடுத்து இன்னைக்கு வெளியாகிருக்கிற அப்படி தான். இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் 2 நாட்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சோ தர்மன் அவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு எழுத்தாளர். அவர் வந்து முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, வாழை திரைப்படம் கொடுத்து பலரும் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய சிறுகதை தழுவுன மாதிரி இருக்குது படம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்காரு. அதில் என்னுடைய கதையிலலாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், டிரைவர் குறித்து இருக்கும், கிளீனர் குறித்து இருக்கும், அந்த வாழைத்தோட்ட தொழிலாளர்களோட கூலி குறித்து இருக்கும் அப்படின்னா சில பல டீட்டெயிலை போட்டிருக்காங்க. கீழே வந்து அதுக்கு வந்து என்னென்னா நிறைய கமெண்ட். மாரி செல்வராஜ் வந்து அப்போ படத்தோட திரைக்கதையை வந்து திருடி எடுத்துட்டாரா, நீ இப்படி தான் பண்ணுவ அப்படி தான் பண்ணுவ அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து மாரி செல்வராஜினுடைய அரசியலையும் அவருடைய கருத்தை விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு மேற்கொண்டு தீனி போட்ட மாதிரி நீ இப்படிலாம் செஞ்சுட்டே கதையெல்லாம் திருடி செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனங்கிறது ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரி நாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி அவர் தன்னுடைய அந்த முகநூல் பதிவுலேயே வந்து அவருடைய கதையை இணைச்சிருக்காரு. வாழையடி அப்படின்னு சொல்லி தலைப்பில் அவர் இணைச்சிருக்கிறாரு. அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு புத்தகம் இருக்காரு. அந்த புத்தகத்தில் தொகுப்பில் ஒரு கதையாக வாழையடி கதை அப்படிங்கிறதுக்கு அந்த கதையை நம்ம படித்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜ் தன்னுடைய திரைப்படம் எடுத்துக்கூடிய வாழை கதைக்கும் அவர் எழுதியிருக்கக்கூடிய வாழையடி கதைக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ எதன் அடிப்படையில் வந்து என்னுடைய கதையை தான் அப்படி எடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவருமே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வந்து கேட்குறாரு. ஏன்னா உங்களுடைய கதை அப்படியே படமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து எழுதிட்டேன், நான் வந்து அச்சு ஊடகத்தில் பதிவு செஞ்சுருக்கேன், அவர் வந்து காட்சி ஊடகத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறாரு. மறுபடியும் அந்த செய்தியாளர் கேட்குறாரு, அப்போ அப்படியே இருக்குங்க படம்லாம் அப்படியே இருங்க. ஆமாம் கதை வந்து கதைக்களம் வாழை அந்த வாழை தொழிலாளர்கள் அப்போனா அதே மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் எப்படி எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். மாரி செல்வராஜனுடைய கதை அப்படிங்கிறது அவர் தான் சிறு வயதிலிருந்து அங்கே பணி செய்த அனுபவம், பிற்பாடு அவருடைய சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாரு. நீ கதையில் வந்து புனைவாக இதில் வந்து அந்த அவருடைய அப்பாவை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக காட்டியிருப்பார், அவங்க அம்மா கையில் வந்து அறுவாள் சித்தியில் இருக்கும். அப்படி ஒரு புனைவாக ஒரு கதையை எழுதி படமாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதான் என்ன அப்படின்னா வாழைத்தோட்டத்தில் செய்த அனுபவம், அவர் அதே மாதிரி அங்கே அந்த தொழிலாளர்கள் வந்து லாரி மேலே ஏறி போகிறப்போ ஒரு 19 இறந்த சம்பவம், இதை வைத்து அவர் வந்து பார்த்த விஷயம், அவர் அனுபவித்த விஷயம், கேட்ட விஷயங்களை வைத்து ஒரு திரைக்கதையாக வாழை திரைப்படமாக எடுத்திருக்காரு. அவருடைய முழு அனுபவமாக எடுத்திருக்கிறாரு. ஸோ தர்மன் அவர் எழுதியிருக்கிற கதையில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, அவர் முழுக்க அந்த வாழையை ஏற்றிட்டு போகக்கூடிய டிரைவர், கிளீனர், அந்த தொழிலாளர்கள் வந்து மெயின் அவருடைய கதையில் சொல்லக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு பெண் தொழிலாளி வந்து அந்த ஒவ்வொரு வாழையுமா கொண்டு போய் ஒப்படைக்கும் போது ஒரு வில்லை கொடுப்பாங்க. அந்த வில்லையை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் வந்து என்னென்னா அந்த நடந்து போகும்போது அந்த வாய்க்கால் வரப்பில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லையை வந்து தொலைச்சிடுறாங்க. அப்போ வந்து முதலாளி முதலாளிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வில்லையை இப்படி தொலைச்சிட்டே அப்படின்னா, வில்லையை தொலைச்சி அதை நானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி வந்து அந்த வாழை வியாபாரி வந்து அவரை வந்து திட்டுறாங்க. அது மெயின் கருப்பொருள் அதான் இருக்குது. அந்த அம்மா வந்து வில்லையை சேகரித்து வச்சுருக்கு, கடைசியில் அதை வந்து தண்ணிக்குள்ளே வந்து மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியான விஷயமா அந்த இதாக இருக்குது. இவருடைய அந்த கதைக்கும் மாரி செல்வராஜ் எடுத்துக்கூட படைக்கும் சுத்தமாக கொஞ்சம் கூட வந்து ஒத்துப்போலாம் அப்படிங்கிறது தான். சோ தர்மன் ஒரு முக்கியமான எழுத்தாளர், சாகித்ய அகாடமி வாங்கின எழுத்தாளர் தான். அவர் வந்து என்னென்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த கதையை பதிவு செய்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்.
நான் வந்து இந்த கதையை வந்து இந்த தொழிலாளர் குறித்தான பதிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நியாயம் இருக்குது. ஆனால் என்னுடைய கதையைத்தான் அவரே வந்து முழுசாக எடுத்துக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு துளியும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தம். 2 நாளுக்கு முன்னாடி போட்ட பதிவு மாரி செல்வராஜ் அது குறித்து எந்த பதிவும் போடாமல் இருந்தார், எந்த பதிலும் அளிக்காமல் தான் இருந்தார். பட் இன்றைக்கி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் முகநூல்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, வாழைக்காய் சுமக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் வாழையடி என்கிற பெயரில் எழுதிய சிறுகதையை இப்போதான் வாசித்தேன். இதோ அந்த வாழையடி சிறுகதை. அவசியம் இந்த கதையை அனைவரும் வாசியுங்கள். அவர் ஒரு பக்குவமாக அதை வந்து கடக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் அந்த பதிலில். ஏன்னா உங்களோட சிறுகதையை நான் இப்போ தான் படிக்கிறேன், அந்த சிறுகதையை நான் கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள் அப்படிங்கிறது. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற என்ன அப்படின்னா, நீங்களுமே புரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, இதனுடைய அவர் எழுதிக்கூடிய அவரும் ஒரு முக்கியமான பங்களிப்பு ஆற்றியிருக்கார். 10 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வாழை தொழிலாளர் குறித்து ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. அதாவது அவர் எழுதியிருக்கக்கூடிய பதங்கிறது வேறு, மாரி செல்வராஜ் எடுத்திருக்கக்கூடிய இயக்கங்கிறது முழு அவருடைய அனுபவம் சார்ந்தது அப்படிங்கிறது தான். இது குறித்து மேலும் உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி அந்த சிறுகதையினுடைய லிங்க்கு கீழே கொடுக்குறோம், நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னா. ஆனால் இதையே வந்து ஒரு நேரமாக வச்சுக்கிட்டு மாரி செல்வராஜோட கருத்துக்களையும் அவருடைய அரசியலையும் விமர்சிக்கக்கூடியவங்க இதை ஒரு பெரும் பேசு பொருளாகவும் ஒரு பெரிய வன்மத்தை கக்கக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் முழுமையாக விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறோம், அந்த சிறுகதையை பார்த்து படித்து நீங்களே ஒரு தெளிவுக்கு வாங்க அப்படிங்கிறது தான். நன்றி.